ஓரமா துணி ஓரமா போட்டுக்கலாம் தையல் போட்டீங்கன்னா தான் இந்த இடம் சுருக்கலாம் நீட்டா வரும். நேரம் ஆகுந்தா இருந்தாலும் நம்ம எடுத்துக்கிற விதம் ஒன்று இருக்கு. ஒவ்வொரு பாட்டு இதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் இது அப்படின்னு எடுத்தோம்னா கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கலாம். இந்த இடம் தான் மெயின். ஏன்னா தூக்குன மாதிரி வராம இருக்கிறதுக்கு இப்படி அமுத்தி கொடுத்த மாதிரி வச்சுக்கணும். எல்லாமே லைனிங் கிளாத் பூரா ஓர தையல் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி இங்க மேல தையல் வேண்டாம், இதுக்குள்ளேயே ஒன்று ரெண்டு போட்டுக்கலாம், 2 தையலா போட்டுக்கலாம். ஒன்று இந்த கீழே இருந்து போட்டோம், இன்னொன்று மேல இருந்து வைக்கணும். வண்டி சவுண்ட்லாம் கேட்கும். என் கடை பக்கம் நிறைய வண்டி வேற போதா, வண்டி சவுண்ட் வேற வருது. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடலாம். குடஞ்சி எடுக்க கொஞ்சம் விரிவாங்க, இதுல இருந்து இப்படி பண்ணணும். நான் அந்த பிட்டு தூக்கி மேலே போடுங்க. இந்த இடம் இப்படிதான் வரும். ஆனா நமக்கு இந்த பக்கம் உள்ள துணி இருக்கு இல்லையா, அதனால இங்கெல்லாம் ஒட்டு தேவையில்லை. நான் இப்படியே தைச்சோம்னாலும் ஸ்டிச்சிங்ல நின்றுக்கும். ஒரு பெரிய ஜாக்கெட்லாம் வந்துச்சுன்னா ஒட்டு போட்டு போட்டு நம்ம கேட்குறாங்க. டெய்லர் வெட்டிக்கு போய் கடையில் எடுக்கிறாங்க இல்லையா, இல்லைங்க உங்களுக்கு 1 மீட்டரே போதும், 80 பாயிண்டே போதும்னா அவங்க அதை அப்படியே சேர்ந்து வந்துடுறாங்க. தைக்கிற நமக்கு தானே தெரியும் பத்துமா பத்தாதா அப்படின்னு. நம்ம என்ன அதை மிச்சான நம்மளா ஒரு ஜாக்கெட் போட்டு போகிறோம், கட் பண்ணி வேஸ்ட்டு தான், தூக்கி தான் போட போகிறோம்.
இது லைனிங்கோட அட்டாச் பண்ணியிருக்கிறத பார்த்துருக்குறோம். தைச்சு எடுத்துட்டு அடுத்த வீடியோவில் வந்து ஸ்டிச்சிங் பார்ப்போம். இதுதான் நமக்கு பட்டி இது 44 சைஸ் ப்ளவுஸோட